ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் கிடைக்க வேண்டும், வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நீ கண்டு கொண்டிருக்கும் அத்தனை கற்பனைகளும் நிஜமாக மாறக்கூடிய அளவிற்கு அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் கிடைக்காததால் மனம் நொந்து போய் இருக்கின்றாய். எதற்காக ஆசைப்பட்டோம் என்று வெறுக்கக்கூடிய அளவிற்கு அது கிடைக்காத நிலை ஏற்பட்டும் இருக்கின்றது. இந்த நிலையில் மாற்றத்தை கொண்டு வந்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழும்படி நான் உத்தரவிட்டு இருக்கின்றேன். எல்லா நேரமும் புன்னகையோடும் சந்தோஷத்தோடும் நீ வாழ வேண்டும் என்று நான் மிகவும் விரும்பவும் செய்கின்றேன். என்னுடைய விருப்பமானது சற்று நேரத்தில் நிறைவேறவும் போகின்றது. நீ மனம் விரும்பிய வாழ்க்கை உன் கரங்களில் கிடைக்கப் பெற்று மிகுந்த அளவில் மகிழ்ச்சியை நீ கண்டு களிக்கப் போகின்றாய். மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். அதே மகிழ்ச்சியோடு என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்லவும் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை பல பாடங்களை கற்றுக் கொடுத்த பொழுதிலும் அத்தனையிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏனோ நம் மதிக்கு பல நேரங்களில் புலப்படாமல் சென்றும் விடுகின்றது. உன்னுடைய மதிக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை நான் புரிய வைப்பேன். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்மை ஒரு பொழுதும் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத உறவுகள் கிடைப்பதுதான் வாழ்க்கையின் உண்மையான மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை நீ பெற்றிருக்கின்றாயா என்பதை கவனித்துக்கொள். அந்த வரத்தை பெறுவது என்பது உன் கையில்தான் இருக்கின்றது. எவ்வளவு சம்பாதித்தாலும் நம்மோடு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய நபர்களை சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோளாகவும் வைத்திருக்க வேண்டும். நமக்கென்று ஆறுதல் கூற, நம் மீது அக்கறை கொள்ள, நம் மீது பாசம் காட்ட, நமக்கு ஒன்று என்றால் உதவிட ஓடிவர ஒருவரையாவது நாம் சம்பாதித்து வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையானவை உண்மையான அன்பும் பாசமும் நேசமும் தான். உண்மையான அன்பை பலரிடம் காட்டி ஏமாந்து நிற்கின்றாய். அது அப்படி அல்ல என் குழந்தை. அது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் அளவுக்கு அதிகமான கண்மூடித்தனமான பாசத்தையும் வைத்திருந்ததால் தான் அந்த கதி. அளவோடு உண்மையான பாசத்தை நாம் பிறரிடம் காட்ட வேண்டும். எதிர்பார்ப்பை மட்டுமே வைத்து கொள்ளாமல் அவர்களுக்கு உதவும் குணமும் இருக்க வேண்டும். நாம் ஒன்றை கொடுத்தால்தான் ஒன்றை பெற முடியும். நாம் பிறருக்கு உதவிகளை செய்தால்தான் அதே உதவி நமக்கும் கிடைக்கும். சுயநலவாதியாக ஒரு பொழுதும் இருந்தால் எதையும் எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே இருந்து முடிவது இல்லை. பொது நலத்தோடு எல்லோருக்கும் உதவிடும் குணமும் உனக்கும் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ பிறருக்கு சற்று கொடுத்திருக்கின்றாயா என்று யோசித்தும் பார்க்க வேண்டும். கொடுப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பெறும்பொழுதும் கிடைக்க வேண்டுமானால் கொடுக்கவும் பழக வேண்டும். அது பெறவும் தகுதியாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, புரியாத விஷயங்களையெல்லாம் வரும் நாட்களில் உனக்கு தெளிவாக புரிய வைப்பேன். சிந்தித்து வாழ பழகி விடுவாய். சிந்தித்து செயல்பட முன்வந்து விடுவாய். உன் வாழ்விற்கு அவசியமான பல நல்ல விஷயங்கள் இனி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பல முக்கிய வரங்களை உனக்கு கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன். எட்டாத உயரத்தை சுலபமாக நீ எட்டி பிடிக்கக்கூடிய அளவிற்கு தைரியத்தை உனக்கு நான் கொடுப்பேன். நல்லதே நடக்கும்.